லேப்டாப் இன்னைக்கு ஈஸியாக எல்லாருமே நினச்சா வாங்கிடுறோம். ரொம்ப 10,000லேருந்து இருக்குது, 1,00,000 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் அப்போ ஒரு காலகட்டங்களில் லேப்டாப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனுஷி முயற்சி பண்ணாங்க. அதோட கதை தான் இது. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆர்பி உதயகுமார் சொன்ன ஒரு தகவல் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு. அது வேறு யாருமே இல்லை, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க தான். அவங்க பண்ண என்னது அப்படின்னா, பிரச்சாரத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா, திரும்ப நான் சிஎம் ஆயிருந்தேன் அப்படின்னா, அனைவருக்குமே ஐ மீன்ஸ் பள்ளி, கல்லூரி, பாலிடெக்னிக் இவங்க எல்லாருக்குமே லேப்டாப் அம்மா மணிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தேர்தலில் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதாவது அது துறை சார்ந்த அதிகாரிகளோட உட்காந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வந்து அதில் சொன்ன விஷயம் தான். அதிகாரிகள்லாம் பேசும்போது நீங்கள் வந்து சொன்ன மாதிரி லேப்டாப் அத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறது பாசிபிளே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ அவ்வளோ லேப்டாப் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்போ இல்லாமல் லேப்டாப்போட விலையும் அவ்வளோ உயர்ந்துருந்துச்சு. அப்போ அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது முடியாதுமா, வேணால் 300 ஐடியா பண்ணலாம். என்னென்னா வந்து டேப் மாதிரி கொடுக்கலாம், அது ரொம்ப கம்மி, அது கொடுக்குறது பாசிபிள் அப்படின்னாங்களாம். அதுக்கு ஜெயலலிதா சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்களா, இல்லை நான் சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் மணிக்கணினிக்கு பதிலாக வேறு எதாவது நான் மாற்றி கொடுத்தேங்கன்னா, நாளைக்கு ஒரு திட்டம் கொடுக்கும்போது இல்லை இவங்க சொல்லுவாங்க நான் வேறு எதுவும் செய்வாங்க அப்படிங்கிறதுல விடாப்பிடியாக இருந்தாங்களாம். அப்படி விடாப்பிடியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி எல்லாருமே கம்ப்யூட்டர் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கணும், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லார் வீட்லேயும் ஏழை பணக்காரன் எல்லார் வீட்லேயுமே, அதுவும் இல்லாமல் அந்த டைமில் வந்து ஸ்கூல், பாலிடெக்னிக், கல்லூரி அந்த 3 கேட்டகரி பீப்புளுக்கு லேப்டாப் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் நம்மளே பார்த்துருப்போம். சர்வசாதாரணமாக தெருவில் எடுத்துடுவாங்க லேப்டாப், இந்த படம் பார்க்க அந்த படம் பார்க்க. அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு ஆன் ஆஃப் சி இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த லேப்டாப் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிச்சுங்கிறது பயனடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்படுறது ஒரு சின்ன அறையாக இருக்கும், ஆனால் அது போய் சேர்ற இடம் கடலாக இருக்கும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஜெயலலிதா ஒரு வேளை அதிகாரிகள் சொன்ன மாதிரி அதை தட்டி கழிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேருக்கு ஒரு லேப்டாப்பை இவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணிட முடியும்.